பெரியவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார்கள் என்று கூறுவதற்கு மூவா ஒரு உதாரணம் சொல்வார். ஒருவர் என்ன நினைக்கிறார் என்றால், ஒரு விதையை விதைத்து அது உடனே முளைத்து செடியாகி மரமாகி பூ பூத்து காய் காய்த்து கனியாகி அதனை உடனே பறித்து அந்த மரத்தின் நிழலில் அமர்ந்து உண்ண வேண்டும் என்று உடனடியாக அனைத்தும் நடைபெற வேண்டும் என்று நம்முடைய மனநிலை இப்பொழுது மாறிவிட்டது. எதற்கும் காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஊழ்வினை அப்படிங்கிறத எவ்வளவு அழகா அவர் நேரேட் பண்றாரு பாருங்க. நாம் எப்படி ஒரு வித்தை ஊன்றி அது முளைத்து மரமாகி காய் காய்த்து கனியாகி நிழலில் அமர்ந்து உண்ண வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, அப்படி நினைக்கின்ற நாம் வித்தினை ஊன்றுகின்ற பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் முள்மரத்திற்கான வித்தினை ஊன்றிவிட்டு கனி வரும் என்று காத்திருக்க கூடாது. முள்மரத்திற்கான வித்தினை ஊன்றினால் முள்தான் வரும், கனி வராது. அதனால் வித்தினை ஊன்றுகின்ற பொழுதே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் ஊழ். நம்ம பழமொழி மாதிரி நாம் சொல்லுவோம், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோல நாம் வித்தினை ஊன்றுகின்ற பொழுதே கவனமாக இருக்க வேண்டும். முள்மரத்திற்கான வித்தினை ஊன்றிவிட்டு கனி வரும் என்று காத்திருக்க கூடாது.